எனக்கு வழங்கப்பட்ட தலைப்பு குழந்தைகளிடத்தில் வளர்த்த தந்தையின் பாசமே பெரிது. அப்பா என்பவர் ஒரு அதிசய புத்தகம். அது கிடைக்கும் வயதில் நம்மால் அதை புரிந்து கொள்ள முடிவதில்லை. நாம் புரிந்து கொள்ள நினைக்கும் போது அது நமக்கு கிடைப்பதில்லை. இதை ஒரு சிறுகதை மூலம் கூறுகின்றேன், கவனமாக கேளுங்கள். ரெண்டு சின்ன குழந்தைங்க விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு அப்பாவோட குழந்தையோட அப்பா வெளிநாட்டுல இருக்காரு. நிறைய விளையாட்டு பொருள் வாங்கி அனுப்பி வைக்கிறாரு. இன்னொரு குழந்தையோட அப்பா ரொம்ப ஏழை. அந்த குழந்தைகிட்ட எந்த விளையாட்டு பொருளுமே இல்லை. இப்போ அந்த பணக்கார பாப்பா வந்து சொல்லுது, எங்க அப்பா கொடுத்த ஐபோன் என்கிட்ட இருக்குதே, எங்க அப்பா வாங்கி அனுப்பி வச்ச ரிமோட் கார் என்கிட்ட இருக்குதே, எங்க அப்பா இன்னும் நிறைய பொம்மை எனக்கு வாங்கி அனுப்பிச்சு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்குது. இதை எல்லாத்தையும் கேட்டு முடிச்சுட்டு அந்த பாப்பா அழகா ஒரே வரியில பதில் சொல்லுது, என்ன தெரியுமா என் நடுவர் அவர்களே, என் அப்பாவே என்கிட்ட இருக்கிறாரே என்று சொல்லி முடிக்குது. அப்பா இருந்தா எதுவுமே தேவையில்லை. நம்ம பல பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அப்பா சேர்த்து வைக்கிற வீடு, நிலம், நகை, நெட்டு இதெல்லாம் சொத்துன்னு. இல்லை என் இனிய நடுவர் அவர்களே, யாரெல்லாம் அப்பா அம்மா கூட சேர்ந்து சந்தோஷமா இருக்கிறாங்களோ அதுதான் மிகப்பெரிய சொத்து. நிலவை காட்டி சோறு ஊட்டுபவள் அம்மாவாக இருக்கலாம், ஆனால் அந்த நிலவிற்கே செல்லும்படி பாசத்தை காட்டி அறிவை ஊட்டி வளர்ப்பவர் தான் அப்பா. பெற்றெடுப்பது மட்டுமே தாயின் கடமை, ஆனால் கடைசி வரை தன் மகளை நெஞ்சில் சுமந்து வளர்ப்பது ஒரு தந்தையே. அப்பா அப்படிங்கிறவரை நம்ம சாதாரணமா நினைச்சிடக்கூடாது. நம்ம எவ்வளவு கேலி பண்ணாலும் கிண்டல் பண்ணாலும் நம்ம கூடவே சேர்ந்து மெல்லிசாக ஒரு சிரிப்பை சிரித்து கொண்டிருக்கிற புன்னகைக்கு சொந்தக்காரர்னா அது அப்பாவா தான் இருக்க முடியும். நம்மள பல பேர், நம்ம எல்லாருக்குமே தெரியும், எல்லாருக்குமே அம்மாவுடைய அன்பு தெரியும், ஆனா அப்பாவுடைய தியாகம் யாருக்குமே தெரியாது. நம்ம எல்லாருமே அம்மாவுடைய கண்ணீர் தெரியும், ஆனா அப்பாவுடைய வியர்வை யாருக்குமே தெரியாது. நம்ம எல்லாருமே அம்மா கொடுக்கிற புட்டத்தை உணர்ந்திருப்போம், ஆனா அப்பா பண்ற காயத்தை யாருமே உணர்ந்திருக்க மாட்டோம். வீட்டுல கூட பாருங்களேன், அம்மா கைப்பக்குவத்துல அவிஞ்ச இட்லி எவ்வளவு ருசியா இருக்கும்னு எல்லாருக்குமே தெரியும், ஆனா அந்த பக்குவத்துக்கு காரணமா இருக்கிற அதே இடத்தில் வெந்து கொண்டிருக்கிற அப்பாவினுடைய வேட்டு யார் கண்ணுக்கும் தெரியாது. வேணா போய் அம்மா கிட்ட கேட்டு பாருங்களேன், உனக்கு என்ன ஆசை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எல்லா அம்மாவுமே நிறைய சொல்லுவாங்க, தஞ்சாவூர் பெரிய கோவிலுக்கு போகணும், சென்னையில இருக்கிற மெரினா பீச்சை சுத்தி பார்க்கணும், உலகத்திலே மிக விலை உயர்ந்த புடவையை நான் கட்டிக்கணும் அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. ஆனா அப்பா கிட்ட இதே கேள்வியை கேட்டா எல்லா அப்பாவும் ஒரே பதில் தான் சொல்லுவாங்க. என்ன தெரியுமா நடுவர் அவர்களே, அப்பா வந்து என் புள்ள என்கிட்ட ஒரு பொருளை கேட்டு அதை என்னால வாங்கி தர முடியல அப்படிங்கிற ஒரு நிலைமை மட்டும் வரவே கூடாது அப்படிங்கறதா எல்லா அப்பாவோட ஆசையா இருக்கும். அம்மா தோசை மாதிரி அம்மாவுடைய சுவைய அம்மாவுடைய அன்பை நம்ம அனுபவிச்சுக்கிட்டே இருப்போம். ஆனா அப்பா எப்படி தெரியுமா, அந்த தோசைக்கல் மாதிரி தோசையை தாங்கிக் கொண்டே அடுப்பு எரிந்து கொண்டிருக்கிற தோசைக்கல் தான் அப்பா அப்படிங்கிறத நம்ம கடைசி வரைக்கும் புரிஞ்சுக்கவே மாட்டோம். எனக்கு நடந்த நிகழ்வு ஒண்ணு சொல்றேன். இன்னைக்கு எனக்கு பண்ற போட்டி, நேற்று நான் போட்டிக்கு தயாராகிட்டு இருந்தேன். எங்க அம்மா வந்து கேட்டாங்க, சாப்பிட்டியா சாமி அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் இன்னும் இல்லம்மான்னு சொன்னேன். அதுக்கு எங்க அம்மா சொன்னாங்க, முதல்ல போய் சாப்பிட்டுட்டு படி அப்படின்னாங்க. அதே இடத்துலதான் எங்க அப்பா இருந்தாரு. எங்க அப்பா வந்து என்ன தெரியுமா சொன்னாரு, நீ சாப்பிடாம செத்தாலும் பரவாயில்ல, நாளைக்கு நடக்கிற போட்டியில நீ தான் ஜெயிக்கணும்னு சொன்னாரு. அம்மாவுடைய அன்புல இரக்கம், கருணை இதெல்லாம் கலந்துருக்கும், ஆனா அப்பாவுடைய பாசத்துல மட்டும்தான் அறம் கலந்துருக்கும். தாங்கி பிடித்த பல உறவுகள் இருப்பினும் தந்தை இல்லாத வாழ்க்கை தவிக்கத்தானே விடுகிறது நடுவர் அவர்களே. ஞானத்தில் பிறப்பது குழந்தைகளிடத்தில் வளர்த்த தந்தையின் பாசமே பெரிது என்று நல்லதொரு தீர்ப்பை வழங்குமாறு கேட்டுக்கொண்டு, ஞானத்தில் பிறப்பது அறிவருவி, கல்லில் எழுந்தது கலையருவி, சொல்லில் வருவது சுவையருவி, கம்பன் பொழிந்த தமிழ் அருவி, தமிழ் எண்ணையும் தமிழின் தொன்மையும் என் பேச்சின் தன்மையும் என் பேச்சில் இருக்கும் உண்மையும் துணையாக கொண்டு வெற்றியோ தோல்வியோ எதுவரினும் கடமையை செய்வோம். பேச வாய்ப்பளித்து பேச விட்டு அமைதி காத்து ஒத்துழைத்த அத்துணை வேறையும் சிரம் தாழ்ந்து வணங்குவது
அருமை அருமை நேசிகா, சூப்பர். எவ்வளவு பாருங்க, அப்படியே சும்மா